அன்னை புஷ்பம் அவர்களின் நினைவேந்த நிகழ்வில் பங்கேற்று இரங்கல் உரை ஆற்றி அமர்ந்திருக்கிற கட்சியின் முன்னணி பொறுப்பாளர்கள், கலைவேந்தன் அவர்களே, ஆற்றலரசு அவர்களே, தகடூர் தமிழ்ச்செல்வன், கோவேந்தன், அண்ணன் நீளவானத்து நிலவன், கவிஞர் இளமாறன், வீரகுமார், பார்வேந்தன், இளம் சேக்வேரா, செல்லப்பாண்டியன், பூகா பாவலன், வே கனியமுதன், வழக்குரைஞர் சரவணன், அகரன் உள்ளிட்ட வழக்குரைஞர் ரஜினிகாந்த் உள்ளிட்ட இயக்கத்தின் முன்னோடிகளே, தமிழர் ஆட்சி கழகத்தின் தலைவர் அன்பு இளவன் எஸ்.ஆர். பாண்டியன் அவர்களே, இரங்கல் உரையாற்றி விடைபெற்று சென்றிருக்கிற இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் மதிப்பிற்குரிய தோழர் மு. வீரபாண்டியன் அவர்களே, அவரோடு வருகை தந்த மேனாள் நாடாளுமன்ற உறுப்பினர் அண்ணன் லிங்கம் அவர்களே, சட்டமன்ற உறுப்பினர் ராமசாமி அவர்களே, அன்னை புஷ்பம் அவர்களுக்கு மருத்துவம் செய்து அவரை சில காலம் காப்பாற்றியவர் நம்முடைய மருத்துவர், லக்ஷ்மணா மருத்துவமனையின் இயக்குனர் அன்பு சகோதரர் பாலச்சந்திரன் அவர்களே, மற்றும் இந்த நிகழ்வில் பங்கேற்று இரங்கல் உரை ஆற்றி அமர்ந்திருக்கிற மக்கள் மன்றத்தின் தலைவர் தோழர் மகேஷ் அவர்களே, தோழர் பெஸ்ஸி அவர்களே, கட்சியின் மண்டல பொறுப்பாளர்கள் வழக்குரைஞர் முருகன், விடுதலை சேகரன், கலைச்செல்வன், சதுரகிரி, போத்திராஜன், ஜெயபாண்டி, விடுதலை சேகர் ஆகிய தோழர்களே, விருதுநகர் மாவட்ட செயலாளர்கள் வழக்குரைஞர் இனியவன், சாத்தூர் சந்திரன், செல்வின் ஏசுதாஸ், பிரியதர்சினி ஆகிய தோழர்களே, இந்நிகழ்வை நெறிப்படுத்திக் கொண்டிருக்கிற தம்பி எல்லாளன் அவர்களே, இயக்குனர் கோபி நயினார் அவர்களே, திருவள்ளூர் அருண் கௌதம், காஞ்சி மேனகா கோமகன், ஸ்ரீபெரும்புதூர் கதிர் நிலவன், திருமழிசை சேகர், வயலை பாஸ்கர், திருவள்ளூர் பாரதிதாசன், திருப்பெரும்புதூர் தியாகு உள்ளிட்ட இயக்கத்தின் முன்னோடிகளே, அன்னையை இழந்து வாடும் தம்பி வன்னியரசு அவர்களே, அவருடைய குடும்பத்தை சார்ந்த உற்றார் உறவினர்களே, இந்த கிராமத்தை சார்ந்த பொதுமக்களே, திரளாக கூடியிருக்கும் என் உயிரின் உயிரான விடுதலை சிறுத்தைகளே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய பணிவார்ந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். அன்னை புஷ்பம் அவர்கள் காலமான போது நான் அயல் நாட்டில் இருந்தேன், ஆஸ்திரேலியாவில் இருந்தேன். அப்போது நேரிலே வந்து அவருக்கு அஞ்சலி செலுத்த இயலவில்லை. தொலைபேசியில் தொடர்பு கொண்டு தம்பி வன்னியரசு அவர்களுக்கு ஆறுதல் கூறினேன். சில நாட்களுக்கு முன்னதாக
நான் ஆஸ்திரேலியாவுக்கு செல்வதற்கு முன்னதாக என்னை சந்தித்து, அம்மா மீண்டும் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்கிறார், நான் மதுரைக்கு போய்விட்டு வருகிறேன் என்று சொல்லிவிட்டு போனார். மதுரைக்கு போனதற்கு பிறகு நான் தொடர்பு கொண்டு அவருடைய நலம் குறித்து விசாரித்தேன். அப்போது நுரையீரல் தொற்று, நிமோனியா என்கிற தொற்று ஏற்பட்டிருக்கிறது. மருத்துவர்கள், குறிப்பாக மருத்துவர் பாலச்சந்திரன் அவர்கள் கூடுதல் கவனம் செலுத்தி சிகிச்சை அளித்து வருகிறார் என்ற தகவலை எனக்கு சொன்னார். அப்போது நான் சொன்னேன், 80 வயதை கடந்த ஒரு மூதாட்டி அன்னை புஷ்பம் அவர்கள், அவருக்கு நுரையீரல் தொற்று ஏற்பட்டிருக்கிறது என்றால் சற்று கடினம்தான். அவர் மீண்டு வருவதற்கு போராட வேண்டியிருக்கும். ஏற்கனவே அவர் மருத்துவமனையில் இருந்தபோது அவருக்கு அளித்த சிகிச்சையை நான் நேரிலே மருத்துவர் பாலச்சந்திரன் அவர்களை சந்தித்த போது கேட்டறிந்தேன். இருப்பதிலேயே மிகவும் வலிமையான ஆன்டிபயாட்டிக் மருந்து மற்றும் ஆன்டி ஃபங்கல், பூஞ்சைக்கு எதிரான மருந்து, ஆன்டி வைரல், வைரஸுக்கு எதிரான மருந்து, என்னென்ன மருந்துகள் இருக்கின்றனவோ அவற்றில் மிகவும் வலிமையான உயர்தரமான மருந்து தான் அம்மாவுக்கு அளிக்கப்படுகிறது என்று சொன்னார். இருப்பதிலேயே மிக அதிக வலிமையுள்ள மருந்தை கொடுக்க வேண்டிய ஒரு சூழல் வந்துவிட்டது என்றால் அதற்கு மேலே வேற மருந்து கிடையாது. அந்த மருந்து தான் அவருக்கு அதிகபட்சம் கடைசி நம்பிக்கை. ஏற்கனவே அவருக்கு அந்த மருந்து அளிக்கப்பட்டிருக்கிறது என்றால் இப்போதும் அந்த மருந்தைத்தான், உயர்தரமான அதிக வலிமையுள்ள அந்த மருந்தை மருத்துவர் தருவார். ஆனால் அதில் இருந்து அவர் மேலுவதற்கு அவருக்கு இயல்பிலேயே அவருடைய உடலில் இம்யூனிட்டி இருக்க வேண்டும், எதிர்ப்பு சக்தி இருக்க வேண்டும். மருந்து எப்போது வேலை செய்யும் என்றால், நம்முடைய உடலில் எதிர்ப்பு சக்தி நன்றாக இருக்கும்போதுதான் எவ்வளவு வலிமையான மருந்தை கொடுத்தாலும் அது வேலை செய்யும். இல்லை என்றால் எவ்வளவு உயர்தரமான மருந்தாக இருந்தாலும், வலிமையான மருந்தாக இருந்தாலும் அந்த மருந்து வேலை செய்யாது. இதை மனதிலே வைத்துக் கொண்டு நான் சொன்னேன், இந்த முறை அவரை காப்பாற்றுவதற்கு நீ போராட வேண்டியிருக்கும். நுரையீரலிலே தொற்று வந்தால் அது சிரமம். மோப்பனார் ராமச்சந்திரா மருத்துவமனையை அனுமதிக்கப்பட்ட போது வேறு பிரச்சனைக்காக அவர் மருத்துவமனைக்கு உள்ளே போனார். ஓரிரு வாரங்களில் அவருக்கு நிமோனியா தொற்று உருவாகிவிட்டது. பிறகு அதிலிருந்து அவரை மீட்கவே முடியாமல் போய்விட்டது என்று சொல்லி, இந்த முறை தாயை நீங்கள் மீட்டு வருவதற்கு போராட வேண்டி இருக்கும் என்ற தகவலை சொன்னேன். 80 வயதுக்கு மேல் எதிர்ப்பு சக்தி, அதாவது கிருமிகளை எதிர்த்து போராடுவதற்கென்று நம்முடைய உடலிலே இருக்கிற இயல்பான சக்தி எதிர்ப்பு சக்தி, அதை ஆங்கிலத்திலே இம்யூனிட்டி என்று சொல்வார்கள். அது நமக்கு 2 வகையிலே கிடைக்கும். ஒன்று நம்முடைய தாய் தந்தை குருதி வழியாக கிடைக்கும், ஜெனட்டிக்கலா. இரண்டாவது நாம் உண்ணுகிற போஷாக்குகளில் இருந்து, சத்தான உணவுகளில் இருந்து கிடைக்கும். மூன்றாவது நம்முடைய பழக்க வழக்கங்களால், உணவு முறையால், தூங்குகிற தூக்கம் உள்ளிட்ட பழக்கங்கள் எவ்வாறு இருக்கின்றனவோ அதன் அடிப்படையில் அந்த எதிர்ப்பு சக்தி என்பது உயிர்ப்போடு இருக்கும். இல்லை என்றால் அது நீர்த்து போகும்.
ஒழுங்கா தூங்கலைன்னா இம்யூனிட்டி பவர் குறைஞ்சிடும். ஒரு நாளைக்கு குறைஞ்சது 7 மணி நேரம் 8 மணி நேரமாவது நாம தூங்கணும் என்கிற ஒரு தேவை இருக்கிறது. அந்த தூக்கம் குறைந்தால் காலப்போக்கிலே இம்யூனிட்டி குறைஞ்சிடும். அந்த 70 வயசு 80 வயசு வந்து நம்ம நோய் தொற்றுக்கு ஆளாகி போராடுகிற போது நமக்கு கை கொடுக்காமல் போய்விடும், மருந்து வேலை செய்யாமல் போய்விடும். ஆக நல்ல உணவு, நல்ல ஓய்வு, நல்ல உறக்கம், மன அமைதி, மகிழ்ச்சி கூட இல்லை, மன அமைதி. மகிழ்ச்சியாக இருப்பது வேறு, அமைதியாக இருப்பது வேறு. டென்ஷன் இல்லாமல் இருக்கணும், பதட்டம் இல்லாமல் இருக்கணும், கவலை இல்லாமல் இருக்கணும், ஸ்ட்ரெஸ் இல்லாமல் இருக்கணும், அழுத்தம் இல்லாமல். இதெல்லாம் சரியா இருந்தால் உடம்புல எதிர்ப்பு சக்தி இருக்கும். 90 வயது வரையிலும் பெரியார் வாழ்ந்தார், 94 வயது வரையிலும் பெரியார் வாழ்ந்தார் என்றால் அதற்கு அவருடைய உடலிலே இருந்த எதிர்ப்பு சக்தி தான் முக்கியமான காரணம். கலைஞர் 94 வயது வரையிலும் இருந்தார் என்றால் அவருடைய உடலிலே இருந்த எதிர்ப்பு சக்தி. அவருக்கு இயல்பிலேயே தாய் தந்தை வழியாக குருதி வழியாக கிடைத்த எதிர்ப்பு ஆற்றல், அவர் பிறந்ததிலிருந்து இறக்கிற வரையில் அவர் உட்கொண்ட உணவு முறை, அவருடைய வாழ்க்கை முறை, அதனால் எதிர்ப்பு சக்தி சஸ்டைன் ஆகி நிற்கும். அப்படியே இல்லைன்னா அது 60 வயசுல 65 வயசுல போயிடும், குறைஞ்சிடும். அப்புறம் என்ன ஆன்டிபயோட்டிக் போனாலும் ஒர்க் பண்ணார், இந்த மருந்து போட்டாலும் ரெஸ்பாண்ட் பண்ணலாமா டாக்டர், அதை மாத்திர உடனே இன்னொரு வலிமையான மருந்து, அது இன்னும் கொஞ்சம் விலை கூடுதலா இருக்கும், அதை போட்டு பார்ப்பாங்க, ரெஸ்பாண்ட் ஆகாது. அப்புறம் அதை விட கூடுதலா போடுவாங்க. இப்படிதான் ஒன்னொன்னா பண்ணிட்டே போவாங்க. ஒரு 10 வகையா மருந்து இருக்குன்னா அதுல ஒவ்வொரு வகையா பயன்படுத்துவாங்க மருத்துவர். அம்மாவுக்கு ஏற்கனவே வலிமையான மருந்து பயன்படுத்தப்பட்ட நிலையில் இப்போது இந்த தொற்றிலிருந்து அவரை மீட்டு கொண்டு வருவது கடினமான ஒரு போராட்டமாகத்தான் இருக்கும் என்று சொல்லிவிட்டு போனேன். நான் ஆஸ்திரேலியாவில் போய் இறங்கிய அடுத்த நாள் கூட இல்லை, இறங்கிய போதே அந்நியரசின் தாயார் இறந்து விட்டார் என்று வாட்ஸ்அப் தளங்களில் செய்திகளை பார்த்து அதிர்ச்சி அடைந்தேன். அங்கிருந்து அவரை தொடர்பு கொண்டு ஆற்றுப்படுத்தினேன். நேரிலே வந்து அன்னைக்கு அஞ்சலி செலுத்த ஒரு வாய்ப்பில்லாத நிலை ஏற்பட்டு விட்டது. சென்னை வந்ததும் நான் வருகிறேன் என்று கூறினேன். ஆனால் அவர் இடையிலே ஒரு நாள் நான் டெல்லியிலே இருக்கிற போது என்னை தொடர்பு கொண்டு நான் சென்னைக்கு வந்து விட்டேன், ஆகவே நீங்கள் படத்திறப்புக்கு ஏற்பாடு செய்ய வேண்டும், அப்போது வந்தால் போதும் என்று சொன்னார். ஆகவேதான் இன்றைக்கு உங்கள் முன்னால் நான் நின்று கொண்டிருக்கிறேன். தந்தை மறைந்தார், இப்போது தாயும் மறைந்தார் என்கிற நிலையில் எத்தனை உறவுகள் இருந்தாலும் கூட கண்ணுக்கு இமை தூரம் என்று ஒரு பழமொழி உண்டு. நம்ம கண்ணோட ஒட்டிட்டு இருக்கிறது தான் இமை, இந்த கண்ணை காப்பாற்றி கொண்டிருப்பது தான் இமை. ஆனால் அந்த இமையும் தூரத்தில் தான் இருக்கிறது என்று அந்த பழமொழி சொல்கிறது. அங்கு ஒரு இடைவெளி இருக்கிறது, அது கொஞ்சம் தூரத்தில் தான் இருக்கு, ரெண்டும் ஒன்னா இல்லை, ரெண்டும் வேறு வேறு என்று கூறும். ஆகவே எவ்வளவுதான் ஒட்டி பிறந்தாலும் உடன் பிறந்தாலும் உயிருக்கு உயிரான உறவுகள் இருந்தாலும் தந்தை தாய் என்ற அந்த பெற்றோர் காட்டுகிற அந்த பாசம், அந்த உணர்வு, அந்த பிணைப்பு இல்லாமல் போகிற போது நமக்கு ஏற்படுகிற அந்த வெறுமை, ஒரு பிளாங்க்னஸ் உருவாக்கும் மைண்ட்ல. எல்லாம் நம்ம சுத்தி லட்சம் பேர் இருந்தாலும் யாருமே இல்லாத போன்ற ஒரு உணர்வு தோன்றும். தாங்கிக் கொள்வதற்கு எத்தனை பேர் தோல் கொடுக்க வந்தாலும் சாய்ந்து கிடப்பது போன்ற, வீழ்ந்து கிடப்பது போன்ற உணர்வு தான் மேலோங்கும்.
ஆகவே அப்படிப்பட்ட ஒரு துயரை, துக்கத்தை தாயை இழக்கிற போது, தந்தையை இழக்கிற போது ஒவ்வொருவரும் உணர்வது உண்டு. கும்பல்ல தெரியாது. எல்லாம் போன பிறகு தனிமையா உட்கார்ந்து இருக்கிற போது ஒரு பெரிய வெறுமை வந்து நம்மை ஆக்கிரமிச்சு செய்யும். அதுபோல வெறுமை நம்மை ஆதிக்கம் செய்கிற போது, ஆக்கிரமிப்பு செய்கிற போது நம்முடைய மனநலம் தடுமாறும், ஊசலாடும், பலவீனமாகும், அழுத்தம் பெருகும். அது மன வலிமையை குன்றை செய்யும். அதுபோல் ஆகிவிடக் கூடாது என்பதற்காகத்தான் ஒரு இறப்பு ஏற்படுகிற போது, துக்கம் ஏற்படுகிற போது, வாழ்விலே இருந்தாலும் இல்லாவிட்டாலும் சாவிலே இருக்க வேண்டும் என்று கிராமத்திலே பழமொழி உண்டு. நல்லா இருக்கிற போது அவன் கூட இருக்கணுங்கிறது கூட கட்டாயம் கிடையாது. அவன் கல்யாணம் பண்ணும் போதோ, வீடு கட்டும் போதோ, அவன் குழந்தை பெற்றுக் கொள்ளுகிற போதோ, அவனுடைய மகிழ்ச்சியை போய் நாங்களும் பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்பதை விட, அவன் அழைத்தாலும் அழைக்காவிட்டாலும் ஒரு துக்கம் வீட்டிலே நிகழ்கிறது என்கிற போது அந்த நேரத்தில் நாம் அங்கே போய் இருக்க வேண்டும் என்பது கிராமத்திலே இருக்கிற பழமொழி. வாழ்விலே இல்லாவிட்டாலும் சாவிலே இருக்க வேண்டும். எனக்கு சொன்னியான்னு யாரும் கேட்க மாட்டான், சாவு மட்டும். கல்யாணத்தை மட்டும் கேட்பான், எனக்கு சொன்னியா, நான் எப்படி வருவேன். சாவுக்கு வந்து அப்படி யாரும் சொல்ல மாட்டாங்க, கேட்க மாட்டாங்க. இழவு வச்சாதான் போகணும்னு கட்டாயம் இல்லை. இழவு வைக்கலன்னா கூட, இந்த செய்தி சொல்லலைன்னா கூட தகவல் கிடைச்சா போதும். அப்படி தெரியப்படுத்துறதுக்காக தான் அந்த காலத்துல சாவு பறை கொட்டினாங்க. அப்பெல்லாம் ஆள் வச்சு சொல்றது ஒரு பழக்கம் இருந்தாலும் கூட பறை கொட்டி அறிவிப்பது. ஏதோ ஒரு ஊர்ல சாவு மேல அடிக்குது, யார் இறந்தா கேட்டு தெரிஞ்சுக்குவாங்க. இப்போ இன்னாருடைய அப்பாவா அம்மாவா, செவிவழி செய்தி கேட்டு உடனே ஓடுவான், போய் பார்ப்பாங்க, ஆறுதல் சொல்லுவாங்க. ஆகவே நாம் ஒருவருக்கொருவர் ஆற்றுப்படுத்திக் கொள்வதற்காகத்தான் இங்கே கூடியிருக்கிறோம். அப்படிப்பட்ட துயரம் மற்ற துயரங்களை விட கொடுமையானது. முதலில் என் குடும்பத்திலே என் தம்பி ராதாகிருஷ்ணன் விபத்திலே சிக்கி இறந்த போது கட்சி பணிகளை ஆற்றுவதற்காக அலங்காநல்லூர் குட்டிமேக்கிப்பட்டி கிராமத்தில் ஒரு பொதுக்கூட்டத்தை முடித்துக் கொண்டு திரும்புகிற போதுதான் அந்த நிகழ்ச்சிக்கு வந்தவன் ஒரு இருசக்கர வண்டியிலே மதுரைக்கு திரும்ப வேண்டியவன் வாடிப்பட்டிக்கு போக நேர்ந்து அங்கே திண்டுக்கல்லில் இருந்து அதிவேகமாக வந்து கொண்டிருந்த ராணிமங்கமால் பேருந்து நேருக்கு நேர் அந்த இருசக்கர வண்டியை மோதி அதிலே தூக்கி எறியப்பட்டு கீழே விழுந்த மாத்திரத்தில் அந்த நொடியிலேயே மண்டை பிளந்து உயிர் இழந்தான் தம்பி ராதாகிருஷ்ணன். அவன் உடலில் இருந்த ரத்தம் அவ்வளவும் அங்கே சிந்தியது, சிந்தி கிடந்தது. பல மணி நேரம் கழித்துதான் காவல்துறை வந்து அவன் உடலை எடுத்துக் கொண்டு போய் திண்டுக்கல் மருத்துவமனையிலே போட்டு வைத்தார்கள். அவன் இறந்த போது நான் இறந்து விட்டேன் என்றுதான் வீட்டிலே தகவல் போய் சேர்ந்தது. யாரோ சாதி வெறியர்கள் திருமாவளவனை வெட்டி படுகொலை செய்து விட்டார்கள். இதை நான் பலமுறை பேசியிருக்கிறேன். அப்போது என் அப்பா அம்மா நான் இறந்து விட்டேன் என்று வயிற்றிலே குத்தி கொண்டு அடித்துக் கொண்டு தலையிலே அடித்துக் கொண்டு மண்ணிலே புரண்டு கதறி கதறி அழுத நிலையில் எப்படியாவது நான் உயிரோடு திரும்ப வேண்டும் என்றுதான் எதிர்பார்த்தார். அதாவது திருமாவளவன் செத்து விட்டான்ங்கிற செய்தி பொய்யாக இருக்க வேண்டும். அப்படி நான் போய் வண்டியிலிருந்து இறங்கிய போது என்னை பார்த்ததும் என் தந்தை உட்கார்ந்திருந்தவர் எழுந்து வீறிட்டு கத்தி கதறி அப்படியே விழுந்தார், பொத்தென்று விழுந்தார். அதாவது நான் உயிரோடு வந்துவிட்டேன் என்கிற
செய்தி ஒன்று. ராதாகிருஷ்ணன் இறந்துவிட்டான் என்கிற துக்கம், அவன் இறந்தாலும் பரவாயில்லை திருமாவளவன் பிழைத்துக் கொண்டான் என்கிற ஒரு ஆர்வம், இப்படி ஒரு சூழல். அந்த துயரம், அந்த குடும்பத்தில் இருந்த துயரம் 2 மடங்காக எனக்கு பெரியது. ஒன்று, அவன் இறந்துவிட்டான் என்பது பெரும் துயரம். அவன் இறந்தாலும் பரவாயில்லை திருமாவளவன் பிழைத்துக் கொண்டான் என்று எண்ணி அந்த இறப்பை சாதாரணமாக நினைக்கிற ஒரு சூழலும் என்னால் ஏற்பட்டுவிட்டது. அது எனக்கு பெரிய மன அழுத்தத்தை கொடுத்தது. அப்போது நான் உணர்ந்த அந்த வெறுமை, பொது வாழ்க்கை, எந்த வாழ்க்கையும் வேண்டாம் என்கிற அளவுக்கு நான் ஒரு மன அழுத்தத்திற்குள்ளே போய் விழுந்தேன். கிட்டத்தட்ட 3 மாதங்கள் அதிலிருந்து என்னால் மீள முடியவில்லை. அங்கனூரிலேயே கிடந்தேன். பிறகு மீண்டு வந்தேன். ஒரு துயரம் எவ்வளவு வெறுமையானது, எவ்வளவு கொடுமையானது என்பதை, அதற்கு முன்னர் எத்தனையோ இறப்புகளை சந்தித்திருந்தாலும் வீட்டிலே கூட எனது பாட்டி இறந்திருக்கிறார், எனது உறவினர்கள் பலர் இறந்திருக்கிறார்கள், எனக்கு உடன் பிறந்த தங்கை இறந்திருக்கிறது. அப்போதெல்லாம் ஏற்படாத அந்த துக்கம், அந்த துயரம், அந்த வெறுமை, அந்த தாக்கம், அந்த மன அழுத்தம் என்னென்னவோ சிந்திக்க வைத்தது. இது ஒரு சான்றுக்காக சொல்லுது. அதிலிருந்து மீண்டெழுவதற்கு சில மாதங்கள் ஆகின. பிறகு தந்தையை இழந்தேன். அதற்கடுத்து அக்காவை இழந்தேன். அதன் பின்னர் அண்மையிலே சிற்றன்னையை இழந்தேன். குடும்பத்திலே அடுத்தடுத்து இத்தனை இழப்புகளை சந்தித்த போது ஒவ்வொரு முறையும் உள்ளத்துக்குள் ஏற்படுகிற அந்த வலி, அதை விவரிக்க முடியாது. அப்போது நமக்கு ஏற்படுகிற அந்த வெறுமை, வெறுமைனா ஒண்ணும் இல்லப்பா வாழ்க்கை, எதுவுமே இல்லை அப்படிங்கிற மாதிரி ஒரு உணர்வு. அந்த வெறுமை நிச்சயமாக ஒவ்வொருவரின் உள்ளத்திலும் குடும்பத்திலே இப்படி ஒரு இழப்பு ஏற்படுகிற போது உருவாகும் என்பதை என்னால் உணர முடிகிறது. அந்த தாக்கம் தம்பி வன்னியரசுக்கும் அவருடைய குடும்பத்தினருக்கும் கட்டாயம் இருக்கும். ஏன் இப்படி ஒரு அடறாரு அப்படின்னு நமக்கு தோணும். ஏன்னா நமக்கு அவங்களோட எந்த உறவாடலும் இருந்ததில்லை. அதனால் எந்த நிகழ்வுகளும் நம் நினைவு திரைகளுக்கு வந்து போகாது. ஆனால் குடும்பத்தில் இருந்தவர்களுக்கு இத்தனை காலம் வாழ்ந்த நிலையில் அவ்வப்போது நினைவுகளில் பதிந்த நிகழ்வுகள், சண்டையோ சச்சரவோ அன்போ ஆதரவோ அணைப்போ அரவணைப்போ முத்தமோ மகிழ்ச்சியோ யாவும் வந்து காட்சிகளாக அப்படியே மனத்திரையில் வந்து போகும். இனி அப்படி ஒரு சூழல் அமையவே அமையாதோ என்று எண்ணுகிற போதுதான் மனம் உடைந்து நொறுங்கி போகும். இந்த வலிகளை நாம் ஒப்பீடு செய்கிற போது பன்மடங்கு கூடுதலான வலியை தாயை இழக்கிற போதும் தந்தையை இழக்கிற போதும் நாம் உணர முடியும். வடமொழியிலே வலிக்கு ரணம் என்று பெயர். இது விவரிக்க முடியாத ரணம் என்பதனால்தான் வடமொழியிலே இதற்கு மரணம் என்று பெயர் வைத்திருக்கிறார்களோ என்று தோன்றுகிறது. ரணம் மரணம், அது வடமொழி சொல். தமிழிலே நாம் காலமாகிவிட்டார்கள் என்று சொல்லுவோம், அல்லது இயற்கை எய்து விட்டார்கள் என்று சொல்லுவோம், அல்லது செத்து விட்டார் என்று சொல்லுவோம். இயற்கை எய்து விட்டார், காலம் ஆகிவிட்டார் என்பதெல்லாம் எவ்வளவு பொருத்தமான சொல் என்பதை எண்ணி பார்க்கிற போது வியப்பாக இருக்கிறது. நாம் நினைக்கிறோம் இந்த தாவரங்கள் தான் இயற்கை, செடி கொடி இதுதான் இயற்கை என்று நினைக்கிறோம்.
மனிதனும் இயற்கையில் ஒன்றுதான். செடி கொடியை போல மனிதனும் ஒரு ஜீவன் இந்த பிரபஞ்சத்தில். பஞ்சபூதங்களால் ஆனவன் மனிதன். இறந்த பிறகு பஞ்சபூதங்களாகவே அவன் கரைந்து போகிறான். உடலிலே காற்று இருக்கிறது, பிரபஞ்சத்தில் காற்று இருக்கிறது. அந்த காற்று காற்றோடு கலந்து விடுகிறது, அவ்வளவுதான். உடலிலே நீர் இருக்கிறது, அது உமிழ்நீராகவும் இருக்கலாம், சிறுநீராகவும் இருக்கலாம், குருதியாகவும் இருக்கலாம். இதுவெல்லாம் நீர் என்கிற பஞ்ச பூதங்களுள் ஒன்று. உடலிலே மண் இருக்கிறதா என்றால் மண் இருக்கிறது, நிலம் இருக்கிறது. நம்முடைய எலும்பும் சதையும் நிலத்துக்கு ஒப்பானதுதான். உடலிலே நெருப்பு இருக்கிறதா என்றால் நெருப்பு இருக்கிறது. அதனால்தான் பேச முடிகிறது, அதனால்தான் நடக்க முடிகிறது, அதனால்தான் எழுத முடிகிறது, அதனால்தான் இயங்க முடிகிறது. இயக்கமே நெருப்பிலிருந்து தான். ஃபயர், சூடு இருக்கா? அவனுக்கு சூடு சொரணம் இருக்காங்க, சூடு இருக்கா? உடம்புல அவனுக்கு ஃபயர் இருக்கா இல்லையா? அதான் ரியாக்ட் பண்ணுவான். எதை சொன்னாலும் மந்துன்னு உட்கார்ந்துருந்தான்னா ஃபயர் இல்லைன்னு அர்த்தம். இதை செய்யணும்னா டக்குன்னு எழுந்துச்சு ஓடி செய்யறான்னா அவன் உடம்புல ஃபயர் ரொம்ப டைனமிக்கா இருக்குன்னு அர்த்தம். நெருப்பு. நாம் சாப்பிடுகிற ஒவ்வொன்றும், சிந்திக்கிற ஒவ்வொன்றும் வெப்ப ஆற்றலாக மாறி இயக்க ஆற்றலாக மாறுகிறது என்பது சயின்ஸ். சில சாப்பாட்டை சாப்பிட்டோன்னே ரொம்ப சூடு பாது, ரொம்ப சாப்பிடாத அப்படின்னா. நண்டுலாம் சாப்பிட்டா ரொம்ப சூடு, உடம்புல சூட்டை கிளப்பி விட்டுரும். தயிர் சாப்பிட்டா மோர் குளிர்ச்சியா இருக்கும், தயிர் சூட்டை கிளப்பிடும். ஒவ்வொரு பொருளுக்கும் ஒவ்வொரு குணம் இருக்கிறது. அது இந்த சூடு என்பது உடலிலே இருக்கிறது, அது பஞ்சபூதங்களில் ஒன்று. நெருப்பு இருக்கிறது. ஆகாயம் பஞ்சபூதங்களும் ஆகாயம். ஆகாயமும் மனிதனில் இருக்கிறதா என்றால் இருக்கிறது. அதுதான் மனம், மைண்ட். செத்து போனா எல்லாம் பிரபஞ்சத்தோட கலந்தது. மண்ணு மண்ணோட போயிரும், காற்று காற்றோட போயிரும், நெருப்பு தனிஞ்சு போயிரும், நீர் நீரோடு கலந்துரும், மனம் ஆகாயத்தோடு போயிடும். அவ்வளவுதான். அது பிறகு மனுஷன் ஒன்றும் கிடையாது. அதனால்தான் இயற்கை எய்துவிட்டார். எய்துவிட்டார் என்றால் அடைந்து விட்டார். அவர் இயற்கையிலிருந்து தோன்றினார், இயற்கையாகவே மாறிவிட்டார். தனித்தனி பூதங்களாக பிரிந்து விடுவார். ஆக மனிதனை மிகவும் ஆட்டி படைக்கிற ஒன்று என்னவென்றால், அவனை திரும்ப திரும்ப உலுக்குகிற விஷயம் என்னவென்றால் சாவுதான். வேற எதுவுமே கிடையாது. மனுஷனுக்கு பெரிய ஆச்சரியத்தை தருவது, அல்லது அதிர்ச்சியை தருவது, வியப்பை தருவது, மனிதன் தோன்றிய காலத்திலிருந்து இந்த நாள் வரையில் விடை காண முடியாத ஒன்று சாவுதான். எதுக்கு பிறந்தோம், எதுக்கு சாவுன்னு தெரியல. ஏன் மனுஷன் படைச்சான்னு தெரியல. எதுக்கு இவ்வளவு பெரிய போராட்டம்? அப்பதான் இவனுக்கு யாரோ ஒருத்தன் படைச்சதா நினைக்கிறான். கடவுள் மேல பாரத்தை போடுறான். கடவுள் மேல பாரத்தை போடுறதுனாலதான் துக்கம் இவனுக்கு குறையுது. கடவுள்னு ஒரு மனுஷன், கடவுள்னு ஒன்ன கண்டுபிடிக்கலன்னா மனுஷன் எல்லாமே மிருகமா மாறிடும். கடவுள் மேல பாரத்தை போட்டு எல்லாமே அமைதியாகிடலாம். நான் எல்லாம் கடவுள்கிட்ட சொல்லிட்டேன் அப்படின்னு. கடவுள் இருக்கிறார், பார்த்துக்குவார். இவனால எதிர்கொள்ள முடியாத அத்தனையும் கடவுள் மேல போட்டுருவான். சமாளிக்க முடியாத அனைத்தையும் கடவுள் மீது போட்டு விடுவார். துயரத்தை எதிர்கொள்வது எப்படி என்பதுதான் மனிதனின் போராட்டமாக இன்றும் இருக்கிறது. சாவை எதிர்கொள்வது எப்படி என்பதுதான் மனிதன் எதிர்கொள்ளக்கூடிய மிகப்பெரிய சவால்களும் ஒன்றாக இருக்கிறது. மன்னாதி மன்னனாய் இருந்தாலும், மாவீரனாய் இருந்தாலும், இன்னைக்கு நாம் எல்லாம் பெருசா பேசுகிறோம். மாவீரன் அவன் இவன் என்று. எல்லாம் 100 வயசுக்குள்ள போய் தான் தேர்ந்து, வழியே கிடையாது. தங்க பஸ்பம் சாப்பிட்டாலும் உள்ள போய் தான் ஆகணும். கரியும் மீனும் தின்றாலும் உள்ள போய் தான் ஆகணும். அதிகாரத்தோடு நீ பெரிய ஆட்சி பீடத்தில் அமர்ந்தாலும் முடிஞ்சுதான் ஆகணும். கதை முடிஞ்சுதான் ஆகணும். உன் கதை முடிந்து விடும். யாருமே நிலையாய் வாழ்வதில்லை.
1000 காலம் என்று யாரும் வாழ்வது. நாம புத்தரை சொல்லிக்கிறோம், அவங்க இன்னும் 2500 வருஷத்துக்கு முன்னால பிறந்தார், இன்னும் பேசிட்டு இருக்கோம் அப்படின்னு நம்ம சொல்றோம். ஆனா அவர் 2200 வருஷம் உயிரோட இருந்திருக்கலாமே, ஏன் இருக்க முடியல? இன்னைக்கு அவருக்கு நம்ம தாத்தான்னு சொல்லாமே போய் அவரை பார்க்கலாமே, நேரம் இருக்க முடியல. இயேசு பெருமான் 33 வயசுல இறந்து போயிட்டார், கொண்டுட்டாங்க அவரை. மர்டர், அது ஒரு படுகொலை. நம்ம அப்படி சொல்றதில்ல, அவர் நமக்காக மரித்தார் அப்படின்னு நம்ம சொல்றோம். அவர் நமக்காக பேசினார், அதனால் கொல்லப்பட்டார், படுகொலை செய்யப்பட்டார். ஆதிக்க சக்திகளால் படுகொலை செய்யப்பட்டார். ஆட்சியாளர்கள், ஆளும் வர்க்கத்தினரால், ஆட்சியாளர்களால் படுகொலை செய்யப்பட்டார். ஆனால் இன்றைக்கும் அவரை நாம் நினைவு கூர்ந்து கொண்டிருக்கிறோம், அவர் பெயரை உச்சரித்துக் கொண்டிருக்கிறோம். அதனால் அவர் நம்மோடு வாழ்ந்து கொண்டிருப்பதாக நாம் நம்புகிறோம். ஆனாலும் இயேசு பெருமான் நம்மை போல இந்த ஸ்தூல உடம்போடு, சரீரத்தோடு இன்றைக்கும் வாழ்ந்தால் நமக்கு எவ்வளவு வழிகாட்டுதலுக்கு ஏதுவாக இருந்து வாழ முடியாது. ஆக எவ்வளவு பெரிய ஞானியாக இருந்தாலும், எவ்வளவு பெரிய முட்டாளாக இருந்தாலும், எவ்வளவு பெரிய ஆதிக்கம் அதிகாரம் கொண்டவனாக இருந்தாலும், எவ்வளவு பெரிய பலவீனமான நோஞ்சானாக இருந்தாலும், இவர்களின் வாழ்க்கை என்பது 100 ஆண்டுகளுக்குள் நிறைவு பெற்றுவிடும் என்பதுதான் மனித வாழ்வின் ரகசியம். இதிலே சாவை எதிர்கொள்ள முடியாமல் தான் இன்னும் மனிதன் போராடி கொண்டிருக்கிறான். இதை பற்றி சிந்திக்க தொடங்கியவர்கள் தான் ஞானிகளாக மாறினார், மகான்களாக மாறினார். ஏன் பிறக்கணும், ஏன் இந்த வாழ்க்கையை இவ்வளவு போராடணும், எதுக்கு நமக்கு இவ்வளவு ஆசை, இதுல என்ன நாம சுகம் காணுகிறோம், என்ன சாதிக்க போகிறோம், பிறகு ஏன் இவ்வளவு துன்பம், துயரம், நோய், சாவு, பிணி, மூப்பு, சாக்காடு. இதுதான் புத்தர் கண்டறிந்த மனித குலத்தின் முக்கியமான சவால்கள். பிணி இல்லாத மனிதன் எவனும் இல்லை. நோய் இல்லாமல் எவனாவது இறந்திருக்கிறானா? கிடையாது. மூப்படையாமல் எவனாவது இருந்திருக்கிறானா? இல்லை. சாகாமல் எவனாவது இருந்திருக்கிறானா? இல்லை. பிறப்புக்கு இறப்புக்கு இடையில 3 முக்கியமான புள்ளிகள்: பிணி, மூப்பு, சாக்காடு. இதுக்கிடையில எவ்வளவு வெறி, எவ்வளவு மோதல், எவ்வளவு வன்முறை, எவ்வளவு ஏமாற்றுதல், மோசடி, சூது, வஞ்சகம், இவையெல்லாம் கூடாது என்று சொல்லுவதற்காக தோன்றியவர்கள்தான் மாமனிதர்களாக, மகான்களாக இன்றைக்கு நம்மோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். நபிகள் நாயகமாகவும், இயேசு பெருமானாகவும், கௌதம புத்தராகவும், 21ஆம் நூற்றாண்டில் தோன்றிய புனித மகான் புரட்சியாளர் அம்பேத்கராகவும் நம்மிடையே வாழ்ந்து கொண்டிருக்கிறார். இந்த புரிதலோடு தான் இன்றைக்கு நாம் மக்களை நல்வழிப்படுத்துவதற்கு, நெறிப்படுத்துவதற்கு இந்த களத்தில் நிற்கிறோம். நமக்கு வேற எந்த நோக்கமும் கிடையாது. உருட்டி மிரட்டி பேரம் பேசி அதன் மூலம் சாதிப்பதுதான் உண்மையான சாதனை என்று நம்புகிறவர்கள் அல்ல நாம். நம்முடைய உழைப்புக்கு, நம்முடைய தகுதிக்கு இந்த சமூகத்தில் என்ன வெகுமானம் மக்களிடமிருந்து கிடைக்கிறது என்பதுதான் நம்முடைய எதிர்பார்ப்பு. மக்கள் நம்மை எப்படி மதிப்பீடு செய்கிறார்கள்? எவனோ ஒருவன் சோசியல் மீடியாவில் எழுதுகிறவன் எவனும் நம்மை எவாலுவேட் செய்யக்கூடிய தகுதி படைத்தவன் அல்ல. அவன் நம்முடைய டீச்சர் கிடையாது, நமக்கு மார்க் போட. அவன் யார்? அவன் நம்ம எவாலுவேட் பண்ணுவதற்கு. எவனோ சொல்லட்டும், அதை பொருட்படுத்த வேண்டிய தேவையில்லை, கண்டுகொள்ள தேவையில்லை. சாதி வெறி, மதவெறி, மொழிவெறி, இனவெறி என்கிற அரசியலை கடந்து புத்த பெருமானும், இயேசு பெருமானும், நபிகள் நாயகமும், இவர்களை போன்ற மாமனிதர்கள் பலரும் எதை போதித்தார்கள் என்பதை பார்க்க வேண்டும். அன்பை போதித்தார்கள், மாந்தநேயத்தை போதித்தார்கள், சகோதரத்துவத்தை போதித்தார்கள்.
இதுதான் அடிப்படை. கட்சி கட்டுறது, அதுக்காக ஒரு இலக்கை வைப்பது, அதிலே நாம் போராட்ட களத்தை வைப்பதெல்லாம் இந்த அடிப்படை புரிதலின் நிலைப்பாடுகளில் இருந்துதான் அவற்றையும் அணுக வேண்டும். இதுதான் அடிப்படையானது. சகோதரத்துவம் தான் அடிப்படையானது. அதுதான் இயக்கம். எம்பி எம்எல்ஏவுக்கு அல்ல. 4 பேர் எம்எல்ஏ ஆனா அந்த 4 பேர் பயன்பெறுவாங்க, அவ்வளவுதான். 2 பேர் எம்பி ஆனா அந்த 2 பேருக்கு புகழ் கிடைக்கும், அவ்வளவுதான். ஆனால் அது என்ன தாக்கத்தை சமூகத்தில் ஏற்படுத்தி இருக்கிறது, கருத்தியல் தாக்கத்தை ஏற்படுத்தி இருக்கிறது என்பதுதான் மக்கள் செய்கிற மதிப்பீடு. அந்த களத்திலே அந்த புரிதலோடு எனக்கு துணை நிற்கக்கூடியவர்கள் தான் எனக்கு உண்மையானவர்கள். என்னுடைய நோக்கத்தை நிறைவேற்றுவதற்கான கள போராளிகள். அந்த வரிசையிலே அந்த புரிதலோடு இந்த களத்தில் நிற்கிற தம்பிகளும் ஒருவர் தான் தம்பி வன்னியரசு என்பதை எண்ணி நான் பெருமைப்படுகிறேன். அவருடைய வாதங்களை நீங்கள் தொலைக்காட்சிகளில் பார்த்திருப்பீர்கள். இந்த குக்கிராமத்திலே பிறந்து அவர் ஒரு ஊடகவியலாளராக சென்னையிலே தன் வாழ்க்கையை தொடங்கி என்னை சந்தித்த நாளிலிருந்து என் மீதும் இந்த இயக்கத்தின் மீதும் கொண்ட நம்பிக்கையில் எந்த சேதமும் ஏற்படாமல் இயக்கத்திற்கும் மக்களுக்கும் உண்மையாக இருந்து அவர் களப்பணி ஆற்றி வருகிறார் என்பதை எண்ணி நான் பெருமைப்படுகிறேன். அவருடைய துக்கத்தை உங்களோடு சேர்ந்து நானும் பகிர்ந்து கொள்கிறேன். அவருக்கு மட்டுமல்ல, அவருடைய குடும்பத்தை சார்ந்த அனைவருக்கும் என்னுடைய ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்துக் கொள்கிறேன். மறைந்த அன்னைக்கு எனது செம்மாந்த வீர வணக்கத்தை செலுத்தி முடிக்கிறேன். நன்றி, வணக்கம்.